ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வந்த இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் டைட்டில் கார்ட்லேயே நான் போட்டிருப்பேன் அப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்திருக்க இடம் என்ன பார்த்தீங்கன்னா பீச். இந்த ஊரில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரத் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணுவீங்க. இதை வந்து ஆச்சரியமான விஷயம், இந்த கடலில் தண்ணியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நானே என் ஹோமிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். பட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்ணுக்கு என்ன வரைக்கும் தண்ணியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி ஒரு கடலை இந்த ஊருக்கு மட்டும் தான் வந்து பார்த்தேன். இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராமத்து சைட்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிணத்துல குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப புதுசான விஷயமெல்லாம் இல்லை. நான் அப்படியே காலங்காத்தால் எழுந்திரிச்சா குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதே கிணத்துல ஆற்றுல அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நல்லா நீர்வளம் நிறைஞ்ச ஒரு கிராமம் தான் எங்களுக்கு, ரொம்ப அழகமான கிராமம். பட் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போதுமே எனக்கு வந்து டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு கனவு வரும், அடிக்கடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா எங்கள் ஊரில் ஒரு கடல் இல்லையே, எப்படின்னா நான் வந்து கண்ணை முழிச்சதையும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கடல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அடிக்கடி கனவெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் கனவு கண்டுட்டு இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கிடச்சிருச்சு. என் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் மேலுமே ஒரு கடல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் அப்படி இருக்கும்போதுமே அந்த கடலில் தண்ணியே இல்லையே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே கொஞ்சம் இந்த பீச் ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை அந்த இடத்து பேர் நான் சொல்லலை, இந்த இடத்து பேர் டும்மஸ். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஹாண்டடான பிளேஸ். நீங்கள் வந்து கூகுளில் போய் ஹாண்டட் பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா டாப் லிஸ்ட்டு இந்த டும்மஸ் அப்படிங்கிற இடம் வந்துடும். ஆக்சுவலி நைட்டு 7 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரதை வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. போலீஸ்காரங்க வந்து அவங்கள எல்லாத்தையும் வந்து தாட்டி விட்ருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். இங்கே பாருங்கள், குதிரை சவாரி போகுதா, எனக்கு 50 ரூபான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆக்சுவலாக அங்கே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ்காரை வந்து அந்த குதிரைக்காரை பிடிச்சி மிரட்டிகிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறக்கே பயமாக தான் இருக்குது. அவர் இது பார்த்து என்னை பிடிச்சி மிரட்டினார்னு என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியல. பட் பரவாயில்ல, அப்படியே அப்படி கொஞ்சம் வீடியோ எடுப்போம் உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சூரத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 2 பீச் இங்கே இருக்கும். ஒரு பீச் வந்து இந்த டும்மஸ் பீச்சு, இன்னொரு பீச் வந்து சுகாலி பீச் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 10 இல்லை ஒரு 20 கிலோமீட்டர்கிட்டே போகணும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து பீச் ஃபெஸ்டிவல்னு ஏதோ போட்டிருக்காங்களாமா. முடிஞ்சால் அங்கே போய் நான் என்னோடய விலாகை கண்டினியூ பண்ணுறேன். அதான் இதே விலாகில் கண்டினியூ பண்ண மாட்டேன், அதை வந்து தனியாக ஒரு விலாக எடுத்து உங்களுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க பாருங்கள் விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பந்த் தீகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா அவ்வளோதான் நண்பர்களே, பீச் முடிஞ்சு விட்டது, பீச் டைம், நீங்களாம் ஒன்று வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பீச்சுக்குமே போனீங்கனாலும், தமிழ்நாடு இல்லை நீங்கள் வேறு எந்த ஊருக்கு போய் நீங்கள் ஒரு பீச்சுக்கு போனீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் மேலுமே கொஞ்சம் என்னென்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த டும்மஸ்ங்கிற ஏரியா இருக்கா, சூரில் ஒரு 6 வருஷமாக இருக்குது. பட் நிறைய பேர் இந்த டும்மஸ் பீச்சை பற்றி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பேய் இந்த மாதிரி விஷயத்தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்றுமே புரியல, நானும் அந்த மாதிரி ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பேய் வீடியோ போட்டிருப்பேன், பட் அது ஒன்றும் இல்லை, சும்மா ஃபன்னாக எடுத்து போட்டதான். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏதாவது முடிஞ்சால் ஏதாவது இந்த வந்து பீச்சில் வந்து ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி வீடியோ எதுவும் ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்கு வந்து நிறையா வீடியோ எடுக்கணும்லாம் அது மேலே தோணுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பார்க்கும்போது கண்டென்ட் அருவியாக கொட்டுது. பட் அதை வீடியோவாக எடுக்கணும்னு நினைக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா என்னோடய ஒர்க் டைமையும் நான் இதையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து நான் மிஸ் பண்ணிடுறேன். அதனால தான் அப்படி. பட் இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஒர்க்கையும் பர்சனல் டைமையும் பேலன்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறையா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போவே பாருங்கள், இல்லை எல்லாம் உங்களுக்காக தான். பட் நீங்கள் நிறையா பேர் வந்து புதுசாக வந்து என் வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் நான் வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க, பட் வந்து நீங்கள் அதை கமெண்ட்டில் நீங்கள் என்ன வேணால் நினைங்க. நீங்கள் நினைக்கிறத ஒருவேளை நான் வீடியோ இப்போ எடுக்கிறது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஏதாவது வந்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்குவேன். பட் தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கே போகிறேன்னா போகலாம், நல்லா பிள்ளைங்க பற்றி சேராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போனாங்கன்னா அவ்வளோதான், காலெல்லாம் செருப்பெல்லாம் நாசம் ஆயிரும். இங்கே எங்கேயும் செருப்பு விட்டு போகிறது, கால் கழுவுறதுக்கு ப்ராப்பரான இடம் இல்லை. அதனால் ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த டைமில் தான் இப்போ வந்து பாருங்கள் இதெல்லாம் ஈரமாக தானே இருக்குது. மேபி காலையில் வந்து தண்ணி மேலே இருந்துருக்கலாம். முடிஞ்சால் ஒரு நாளைக்கு நான் காலையில் டைம் இங்கே உண்மையிலே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஜாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த இடத்துக்கு வருவாங்க.
அந்த மாதிரி டைமில் நானும் ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருந்தேன். என் சைக்கிளில் நான் வருவேன். இப்போ வந்து இன்றைக்கி பைக்கில் தான் வந்திருக்கேன். பட் அந்த மாதிரி எப்பாவது ஒரு நாள் முடிஞ்சால் வரேன். வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து காலையில் டைமில் பார்க்குறதுக்கு உண்மையிலுமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அதையும் ஒரு நாள் கவர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஹோமிஸ். ஒரு சில வீடியோவில் இவனையெல்லாம் காமிச்சிருக்கேன். ஃபோட்டோவா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு செல்ஃபி எடுக்கணும். ஓகேவா? பட் ஐ எம் ரியலி சாரி, நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டாக தான் இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பித்தேன். பட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் சண்டே டைமில் நான் தப்பு பண்ணிட்டேன், அது மன்னிச்சிங்க. ஒரு வேளை உங்களை இந்த வீடியோவில் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா ஏதோ ஒன்று காமிக்கணும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன். பட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் நான் மட்டுமே தான் கடைசியாக வீடியோ எடுத்துலேருந்து நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். வந்து பேசுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள், ஏதாவது கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் FM 93.5. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நம்ம சண்டே டைமில் வந்து உண்மையிலுமே இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து அந்த குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு ராட்டந்தூரி, அந்த பலூனில் பெருசாக வீடு மாதிரி இருக்கும் தெரியுமா, அது மாதிரியெல்லாம் நிறையா விஷயம் இருக்கும் இங்கே. இது வந்து பாருங்க, என் நண்பனை பாருங்கள், பலூனாக்கா. அவனுக்கு வந்து பலூனாக்கா வேணுமா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோ பார்ப்பாங்க. மாட்டிக்கிட்டான் கேப்சர்டு. இதெல்லாம் கூச்சமே படாமல் ட்ரிம் பண்ணாமல் அப்படியே யூடியூப்பில் போடுவேன். மோகனோட ஆள் இவளை பார்த்துட்டு இருந்தான். வச்சு செய்யுங்க. மாட்டிட்டேன்ல. கண்டென்ட்டு தான் எல்லாமே, நமக்கு மாட்டுறதெல்லாம் கண்டென்ட்டு தான். யூடியூப்பில் போடுவோம். இவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அதை மறந்துட்டேன். என்னென்னா அந்த மாதிரி சண்டே டைமில் வரும்போது இங்கே உண்மையாலுமே நிறையா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேச்சுலராக வந்தால் உங்களுக்கும் பார்க்குறக்கு நிறையா தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு அவ்வளோ ஓப்பனாக எல்லாம் இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து என் வீடியோஸுக்கு இருப்பீங்க. நான் அதனால தான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம், நீ எங்காவது அப்படியே போவோம். பீச் டைம் முடிஞ்சிருச்சு. இவனுக்கு போலீஸ்காரெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டப்புன்னு கையை நீட்டிட்டாங்கன்னு வைங்க, நமக்கு வேறு கண்ணெல்லாம் கலங்கிடும். நம்ம கொஞ்சம் அவ்வளோலாம் ரக்கடெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வட்டாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனுக்கு வந்து களத்தில் இறங்கிட்டானுங்க, ஆக்ஷனில் இறங்கிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நீ போட்டு வளர்த்துருவானுங்க. ஹாய் போலோ, பார்த்தீங்களா சிறுவண்டு ஃபோட்டோ கிச்சாமா உலகவுன்னு இருக்கான் அவனுக்கு வாயை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த நார்த் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அது எனக்கு என்ன தீவனே தெரில. நம்ம ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா பச்சி போண்டா இந்த மாதிரி இருக்கும். இவனுக்கு இந்த மேகியில் என்ன இருக்குன்னே தெரில. கருமம் 10 ரூபா கொடுத்தா வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். இதை வந்து 25 ரூபா கொடுத்து இங்கே வாங்கி சாப்பிடுவானுங்க. எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ உருப்படியான இந்த சோளக்கருது இந்த மாதிரிலாம் வச்சுருப்பானுங்க. ஆனால் இந்த மேகி காசு கொடுத்து வெளியே வந்து வாங்கி தருமானுங்க தெரியுமா. அவனுக்கு யாருன்னே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் செஞ்சாலே இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். வீட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. பட் இதை வந்து எதுக்கு இங்கே பாருங்கள், இளநீ கடை பேருக்கு தான் இளநீ, தண்ணியே இருக்காது. இங்கே வந்து நான் நிறையா விஷயத்தை மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கும், இவனுக்கு இந்த மேகி வச்சே ஓட்டுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேகியில் இந்த சீஸ் போடுறது, மசாலா போடுறது, இதை அந்த ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு பண்ணுற இவனுங்கெல்லாம் வடக்கணுங்க தான். பாருங்கள், இதுதான் கடை. எல்லாம் சாப்பிட்றனா சாப்பிட்லாம். பட் என்னென்னா இப்போ டைம் ஆகிடுச்சு. அவன் மாதிரி விசில் அடிச்சுட்டு இருக்கான் போலீஸ்காரன், வந்து சாத்துவான். அதுக்கு மேலே நம்ம கிளம்பிடுவோம். ஓகே, இது பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பார்க்குறேன். இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது. பட் இங்கே ஒரு அக்கா வச்சு விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோன்னு தெரில. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் குட்டியான விளையாட்டு சாமான்லாம் வச்சுருக்காங்க. பட் இதை நான் வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. இதெல்லாம் நீங்கள் விளையாடி இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போத்த ஜென்ரேஷனுக்கும் பட் இந்த மாதிரியெல்லாம் விளையாட்டு சாமான்லாம் வச்சு விற்கிறாங்க. அப்படிங்கும்போது இட்ஸ் ஃபைன். உட்கார பாருங்க, இவனுக்கு பாருங்க, இதில் உட்காந்து சுத்தாமா உட்கார்றா, கையோட வருது கடக்க. அதே ஏதோ ஒப்புக்கு இருக்குது. இவன் பாருங்க, அதை போய் சுற்றிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து இவனோட வந்தாவே இப்படி தான் எங்கேயாவது அடி வாங்கி கொடுத்துட்டு தான் நம்மளாம் விட்டு போவானுங்க. இல்லை இதில் வந்து நான் உட்கார்றாமா பாருங்கள். அந்த பெரிய மனுஷன் இது. இவனெல்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஏதோ தாடி மீசெல்லாம் முளைச்சிருக்கு வந்து. ஆனால் பண்ணுறது எல்லாமே கண்டென்ட்டா இதா ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சொல்கிறான், குட்டி நாய் இருக்காமா. காமிப்போம். நான் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நாயை பார்த்தா கல்லெடுத்து தெரியுற ஜாதி சந்தவன் தான் நான். அந்த மாதிரி குட்டி நாயை பிடிச்சி கொஞ்சம் பழக்கெல்லாம் எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம், அதனால் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நிறைய பேர் இந்த ஹியூமனிட்டி பண்ணிட்டுருக்காங்க. நாயை பிடிச்சி இல்லை ஒரு பொண்ணு 2 அதை நாயை ரசிச்சிட்ருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணோட ஹஸ்பண்டுன்னு நினைக்கிறேன். அண்ணனா ஹஸ்பண்டுன்னு தெரியல, பார்க்குறக்கு அப்பா மாதிரி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறையா நாய்க்குட்டி இருக்குது.
வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு தெரியல. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து நிறையா பூனையெல்லாம் காமிச்சிருக்கேன். ஹாய் பப்பி பா. ஹாய் நாய்க்குட்டி. பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையன் ஆய் பப்பி தான். அவங்க அம்மா நீயே ஒரு பப்பி தாண்டா வாடா விட்டுக்கிட்டு உடனே சாத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போச்சாது சாமி போச்சாது. பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது பாருங்க எப்படி வந்து அணைஞ்சிக்குது. ஹாய் பப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையாலுமே க்யூட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க விளையாட துடிக்குது. இதுக்கு ஏதாவது சோறு வாங்கி போடணுன்னு தான் ஆசை. போடா இதான் வாங்கிட்டு வா. நான் வாயை கை விரல போட்டு நக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அழகு அங்கே பாருங்கள் அந்த ரெண்டுத்துக்கும் சேட்டையா ஏதோ பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது. விளையாடுது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ்காரன் வந்து புடனையோட சாத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் பீச் விட்டு கிளம்புறோம். ஏதாவது இதுக்கு அதே எங்கள் அம்மா வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இருக்கா பாருங்க. கூட வாங்கி போட்டுருவேன் அந்த நாய்க்கு. பட் அது ரொம்ப குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிஸ்கட் சாப்பிட முடியுமான்னு தெரில. அதுக்கு வந்து ப்ராப்பராக அவங்க அம்மா வந்து பால் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து எங்கள் அம்மா வந்து அதை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம கொஞ்சம் நேரம் இது பண்ணிக்குவோம். நம்ம வேறு ஏதாவது நாய்க்கு வந்து நான் பிஸ்கட் பண்ணி போடுறேன். தயவு செஞ்சு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடಲಿ நான் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் டைம் டு லீவ் த பீச். நம்ம பீச் விட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. அப்படியே எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. நம்மளும் கிளம்புவோம். பாப்பா இடையில ஏதாவது சாப்பிட்ற கடை இருந்தால் போய் ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிடுவோம். இல்லைனா வீட்டுக்கு போயிடுவோம். இங்கேயும் சாப்பிட்ற கடை இல்லை. பனி ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. மணி எத்தனை 6 மணி ஆகுது. ஓகே. என்னோடய ஹோமிஸ் எல்லாம் வந்து போர் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே நான் பேசிகிட்டு இருந்தேன். செப்பல்ஸ்லேயே அடித்து கிளம்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். பாய். see you on next வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசு யாராவது வீடியோ பார்த்தா. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.